வாட் இஸ் ஹவாலா டிரான்சாக்ஷன்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கோங்கண்ணா, ஹவாலா டிரான்சாக்ஷன் மூலமா வந்து என்ன பண்றாங்கன்னா, அதோட நோக்கமே வந்து என்னது, பிளாக் மணியை நான் வந்து என்ன பண்றேன், என் கண்ட்ரில இருந்து, இந்தியால இருந்து வேற கண்ட்ரிக்கு நான் வந்து என்ன பண்றேன், ஹவாலா மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்றேன். ஓகேவா? ஸோ அந்த காசு வந்து என்ன போயிடும், திருப்பி அந்த பிளாக் மணி என்ன ஆகுது, அமெரிக்காலயோ யூஎஸ்ல ஏதோ ஒரு கண்ட்ரில போய் அந்த பிளாக் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுதான் ஹவாலா டிரான்ஸ்ஃபர். ஹவாலா மூலமா நான் வந்து என்ன பண்றேன், நான் சம்பாதிச்ச கருப்பு பணத்தை நான் வந்து என்ன பண்றேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து பாருங்க, இதை தான் ஆக்சுவலாக வந்து என்ன சொல்லுவோம்னா, இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை நான் வந்து என்ன பண்றேன்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட வந்து நான் வந்து கொடுக்குறேன், டிரான்சாக்ஷன் பண்ணணும். பட் ஆனால் இந்தியாவில இருந்து என் பிளாக் மணியை டக்கு நான் சம்பாதிச்ச கருப்பு பணத்தை உடனே வந்து என்ன செஞ்சிட முடியாது, என்னால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, ஆர்பிஐ கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கு அவங்க ஃபாலோ பண்ணக்கூடியதான் ஹவாலா ரூட். அப்போ ஹவாலா ரூட்னா என்ன? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கண்ணா, இந்த ஃப்ளோ சார்ட் வந்து பாருங்க, ஒருத்தர் நபர் ஜான்னு சொல்லிட்டு ஒரு நபர், இவர்கிட்ட நிறைய கருப்பு பணம் வந்து இருக்கு, பிளாக் மணி வந்து இருக்கு, ஏதோ இல்லீகலா நிறைய தொழில் பண்ணி நிறைய கருப்பு பணம் வச்சிருக்காரு. கவர்மெண்ட் கருப்பு பணங்கிறது இந்த பிளாக் மணிங்கிறது கவர்மெண்ட் கிட்ட கணக்கு காமிக்காத காசு, அன்அக்கௌண்டட் மணி தான் பிளாக் மணி. இந்த காசை அவருக்கு வந்து என்ன ஆகணும், இப்போ ஒயிட் மணியா மாற்றணும். ஸோ பிளாக் மணியை நீங்க வந்து ஒயிட் மணியா நீங்க வந்து மாற்றணும். அதுக்கு பிளாக் மணியா ஒயிட் மணியா மாத்துறது தான் வந்து என்னது, மணி லாண்டரிங். மணி லாண்டரிங்கிற கான்செப்ட் வந்து என்னது, பிளாக் மணியை ஒயிட் மணியா நீங்க வந்து மாத்துறதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வழிகள் தான் வந்து என்னது, மணி லாண்டரிங் மெத்தட்ஸ். ஸோ அதுல ஒரு மெத்தட் தான் வந்து ஹவாலா ரூட்டும் அதுதான். என்கிட்ட இருக்கக்கூடிய பிளாக் மணியை நான் வந்து என்ன பண்றேன், நான் வந்து என்ன பண்றேன்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹவாலா புரோக்கர் கிட்ட, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹவாலா புரோக்கர் கிட்ட சொல்றேன், நான் அவர்கிட்ட கொடுக்குறேன், என்கிட்ட வந்து ஒரு 100 கோடி ரூபாய் இருக்கு, நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இந்த 100 கோடி ரூபாவை எனக்கு வந்து ஒயிட் மணியா மாற்றணும். அப்போனா ஹவாலால நீ எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். எனக்கு வந்து யூஎஸ்ல என்னுடைய அங்கிள் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பட் ஆனால் பிளாக் மணி உடனே வந்து என்ன செய்ய முடியாது, நான் வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியாது. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹவாலா புரோக்கர் கிட்ட காசு வந்து கொடுக்குறேன், 100 கோடி ரூபாய் கொடுக்குறேன். சரி, அதே மாதிரி ஒரு ஹவாலா புரோக்கர் எங்க இருப்பாரு, யூஎஸ்ல வந்து இருப்பாரு. ஹவாலா புரோக்கர் எங்க இருப்பாரு, யூஎஸ்ல இருப்பாரு. இவர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு புரோக்கர். எக்ஸாம்பிளுக்கு இந்தியா யூஎஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஹவாலா புரோக்கர் வந்து யூஎஸ்லயும் இருப்பாரு. அந்த இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய புரோக்கர் வந்து என்ன பண்ணுவானா, இப்படி ஜான் ஒருத்தர் இருந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், 100 கோடி ரூபாய் வந்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற டீடைல் வந்து என்ன பண்ணுவார், காசை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, டீடைலை வந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஹவாலா புரோக்கர்ட்ட ஷேர் பண்ணிடுவார். சரி, அதே டைம்ல ஜான் வந்து என்ன பண்ணிடுவார்னா, யூஎஸ்ல இருக்கக்கூடிய அவரோட அங்கிள்கிட்ட சொல்லிடுவார், நான் இப்படி வந்து புரோக்கர், இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹவாலா புரோக்கர்ட்ட நான் வந்து காசு கொடுத்துருக்கேன், அதோட டீடைல்ஸ் இதுதான். ஓகேவா? அப்படிங்கிற டீடைல்ஸ் அதோடைய நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்ல, அதுக்கான கோடு வந்து இதுதான் அப்படிங்கிற கோடையும் வந்து யார்கிட்ட சொல்லிடுவார்னா, ஜான் வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய அவருடைய அங்கிளுக்கு வந்து சொல்லிடுவார். அமெரிக்கால இருக்கக்கூடிய அவருடைய அங்கிளுக்கு வந்து சொல்றாரு. சரி, ரைட். இந்த பாஸ்போர்ட் இப்போ புரோக்கர் பிக்கு புரோக்கர் ஏ வந்து சொல்லி, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹவாலா புரோக்கர் யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஹவாலா புரோக்கருக்கு வந்து என்ன பண்றாரு, இன்ஃபர்மேஷன் இது பண்ணிட்டாரு, இப்படி ஒருத்தர் வந்து நான் காசு வாங்கியிருக்கேன், அந்த இன்ஃபர்மேஷன் இதுதான். ஓகே, நீ வந்து என்ன பண்ணணும், இப்போ நீ வந்து இந்த காசை வந்து என்ன பண்ணணும், இப்போ காசு பிசிக்கலா என்ன ஆகல, ட்ரான்ஸ்ஃபர் ஆகவே இல்லை, 100 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. 100 கோடி ரூபாய்க்கு ஈக்குவலான டாலர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கோ, நீ வந்து அவருடைய அங்கிளுடைய நேமிங்ல யூஎஸ்ல வந்து ஃபண்ட் வந்து டெபாசிட் பண்ணிரு, காசு வந்து டெபாசிட் பண்ணிரு ஒரு பேங்க்ல. ஓகேவா? ஆனா உண்மையாவே காசு வந்து என்ன ஆகல, இந்தியால இருந்து யூஎஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபரே ஆகல. புரோக்கர்ட்ட வந்து என்ன பண்றாரு, இந்தியால இருக்கிற ஹவாலா புரோக்கர் யூஎஸ் இருக்கிற ஹவாலா புரோக்கர்ட்ட இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துறாரு. ஓகேவா? அதே மாதிரி ஜான் வந்து என்ன பண்ணிடுறாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜான் யூஎஸ் இருக்கிற ஒரு அங்கிள்கிட்ட வந்து என்ன பண்ணிடுறாரு, இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தாரு, இப்படிதான் பாஸ்கோடு, நான் இதுதான் கொடுத்துருக்கேன், புரோக்கர்ட்ட வந்து ஹவாலா புரோக்கர்ட்ட கொடுத்துருக்கேன். இந்த பாஸ்கோடை வந்து என்ன பண்ணுவாரு, இந்த இவருடைய அங்கிள் வந்து இந்த பாஸ்கோடை இந்த புரோக்கர் பீட்டை வந்து ஷேர் பண்ணுவார். ஏன்னா புரோக்கர் பிக்கு தெரியணும்ல, உண்மையாவே இவரு தான் கேண்டிடேட்டா இல்லையா, இவரு தான் அந்த நபரா இல்லையாங்கிறது தெரியணும்ல. அந்த பாஸ்கோடை வந்து ஷேர் பண்ண உடனே ஓகே, அது கரெக்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாரு, இவருடைய நேமிங்ல இந்த யூஎஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஹவாலா புரோக்கர் என்ன பண்றாரு, அந்த காசை 100 கோடி ரூபாவை அங்கிளுடைய அக்கௌண்ட்ல யூஎஸ்ல வந்து டெபாசிட் பண்ணிடுவார். ஸோ இப்படி தான் ஹவாலா டிரான்சாக்ஷன் நடக்குது. அப்போ என்ன அது, பிளாக் மணி இந்தியால இருந்து பிசிக்கலா டிரான்ஸ்ஃபர் ஆகவே இல்லை, பட் ஆனால் ஹவாலா ரூட் மூலியமா வந்து என்ன இருக்கு, டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இங்க இருந்து இன்ஃபர்மேஷன் 100 கோடி ரூபாய் புரோக்கர்ட்ட தான் நான் கொடுக்குறேன், புரோக்கர் தான் இன்னும் காசு வச்சிருக்காரு. பட் ஆனா என் அங்கிளுக்கு கொடுக்க வேண்டிய, ஏன்னா என் அங்கிளுக்கு அக்கௌண்ட்ல வந்து நான் வந்து அந்த பிளாக் மணியை வந்து நான் டெபாசிட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த காசை வந்து அமெரிக்கால இருக்கக்கூடிய ஹவாலா புரோக்கர் அவருக்கு வந்து கொடுத்துருவாரு. இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் பாஸ் ஆயிருக்குங்க. என் அங்கிள் ஜானுக்கு வந்து என்ன பண்ணிடுறேன், ஜான் வந்து அவருடைய அங்கிளுக்கு வந்து கோடு வந்து சொல்லிடுறாரு, இதுதான்ப்பா நான் இந்த புரோக்கர்ட்ட வந்து நீ வந்து கலெக்ட் பண்ணணும், அதுக்கான கோடு வந்து இதுதான். அந்த கோடு வந்து யூஎஸ் இருக்கிற ஹவாலா புரோக்கர்ட்ட வந்து அவருடைய அங்கிள் வந்து ஜானுடைய அங்கிள் வந்து சொன்னோன்னே என்ன பண்ணலாம், ஓகே கோடு வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சுன்னா இவர் வந்து என்ன பண்ணிடுவாரு, அந்த 100 கோடி ரூபாவை கொடுத்துருவாரு. ஓகேவா? ஃபைனலாக என்ன பண்ணிப்பாங்க, இவங்களுக்குள்ள அந்த 100 கோடி ரூபாய் ஃபைனலாக இவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க, பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இப்போ ஃபிசிக்கலாக நான் இங்கே இந்தியாவில் தான் இருக்கேன், பட் ஆனால் என்னுடைய பிளாக் மணி 100 கோடி ரூபாய் சூப்பராக நான் வந்து என்ன பண்ணிடுறேன், ஃபிசிக்கலாக ட்ரான்ஸ்ஃபரே பண்ணாமல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கில் நான் வந்து டெபாசிட் பண்ணிடுறேன். ஓகே, இதுதான் ஹவாலா ரூட்.
இப்போ இது இப்பவும் பிளாக் மணி தான், கரெக்டா? இந்த பிளாக் மணியை நான் ஒயிட் மணியா மாத்தணும். பிளாக் மணியை நான் ஒயிட் மணியா மாத்தினா அதுக்கு பேர் வந்து என்னது? மணி லாண்டரிங். இப்போ இந்த பிளாக் மணியா ஒயிட் மணியா மாத்துறதுக்கு நான் வந்து வேற ஒரு மெத்தட் வந்து என்ன வைக்கிறேன்னா, நான் ரவுண்ட் ட்ரிப்பிங் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். ரவுண்ட் ட்ரிப்பிங்னா என்ன, அதுவும் நான் வந்து ஃப்ளோ சார்ட்லேயே சொல்றேன் உங்களுக்கு, சரியா? இப்போ வந்து என்ன பண்ணியாச்சு, என்னுடைய காசு எல்லாத்தையும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இங்க வந்து யூஎஸ்ல கொண்டு என்ன பண்ணியாச்சு, செட்டில் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மொரிஷியஸ் இங்க வந்து எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கோம். ஏன் நம்ம வந்து மொரிஷியஸ் கொடுத்துருக்கோம்னா, மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இப்போ வந்து சில கண்ட்ரிஸ் வந்து என்ன சொல்லுவோம்னா டாக்ஸ் ஹெவன் கண்ட்ரிஸ்னு சொல்லுவோம். டாக்ஸ் ஹெவன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்படின்னா மொரிஷியஸ்ல நீங்க வந்து ஃபண்ட் வந்து மொரிஷியஸ்ல நீங்க வந்து காசு வந்து டெபாசிட் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸஸ் கொடுக்க தேவையில்லை. கவர்மெண்ட்டுக்கு மொரிஷியஸ்ல ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இருக்குன்னா அங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸஸ் கொடுக்க தேவையில்ல, 0% டாக்ஸ். இதெல்லாம் தான் டாக்ஸ் ஹெவன் கண்ட்ரிஸ். அதே கம்பெனிஸ் வந்து இந்தியால வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்தியால இருக்காங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணணும், டாக்ஸஸ் வந்து கொடுக்கணும். அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்தியால இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா மொரிஷியஸ்ல ஷெல் கம்பெனின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நிறைய கான்செப்ட் வந்து பார்க்குறோம், பட் ஆனால் பாருங்க கான்செப்ட் சிம்பிள் தான். ஷெல் கம்பெனிங்கிறது ஒன்று வேற ஒன்றும் இல்லை. இந்தியாவில் ஏன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய ஃபண்டிங்லாம் எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மொரிஷியஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் இதை விட்டுருங்களா, யூஎஸ் விட்டுருங்க வேண்டாம், ஏன்னா நம்ம இப்போ ரவுண்ட் ட்ரிப்பிங் கான்செப்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ரவுண்ட் ட்ரிப்பிங் கான்செப்ட் வந்து என்னது, எங்கெல்லாம் எந்த கண்ட்ரீஸ்ல டாக்ஸ் ஹெவன் கண்ட்ரிஸோ எனக்கு வந்து டாக்ஸஸே இல்லாம இருக்குமா, கவர்மெண்ட் தான் டாக்ஸே பிடிக்க மாட்டாங்கன்னா அந்த கண்ட்ரீஸ்ல நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். அந்த கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்படின்னா ஷெல் கம்பெனிஸ்னு சொல்லுவோம். மொரிஷியஸ்ல ஏன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட ஒரு பிரான்ச் வந்து நான் வந்து என்ன பண்றேன்னா ஓபன் பண்றேன். பட் ஆனால் பிசிக்கலா நான் ஓபன் பண்ணல, டாக்குமெண்ட் எல்லாம் தான் ஓபன் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அதுதான் ஷெல் கம்பெனி. ஷெல் கம்பெனிங்கிறது உண்மையாவே அந்த கம்பெனி வந்து இருக்காது, பிசிக்கலா அந்த கம்பெனியே கிடையாது, ஆனால் டாக்குமெண்ட்ல அந்த கம்பெனி இருக்கிறதா ஒரு ப்ரூஃப் வந்து இருக்கும். அப்போ இந்தியாவில் இந்தியன் கவர்மெண்ட் கணக்கு காமிக்கும் போது என்னுடைய லாபத்தை நான் வந்து என்ன பண்றேன், நான் வந்து இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், மொரிஷியஸ்ல கூட கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் மொரிஷியஸ்ல தான் என்ன இல்லை, உண்மையாவே அந்த கம்பெனியே கிடையாது. அதுதான் ஷெல் கம்பெனின்னு சொல்லுவோம். ஆனால் மொரிஷியஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன்னா எனக்கு என்ன லாபம், எனக்கு வந்து என்னன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து டாக்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா மொரிஷியஸ் வந்து டாக்ஸ் ஹெவன் கண்ட்ரிஸ், ஜீரோ டாக்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கார்பரேட் கம்பெனிஸ் வந்து லிவே பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த ஏ கம்பெனி வந்து இருக்குது இல்லையா, இப்போ மொரிஷியஸ்ல இருக்கக்கூடிய என்னுடைய ஷெல் கம்பெனில இருந்து இப்போ நான் 100 கோடி ரூபாய் நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இந்த 100 கோடி ரூபாவை நான் வந்து என்ன பண்றேன்னா இப்போ வந்து திரும்பி நான் வந்து என்ன பண்றேன்னா இந்தியாவிலேயே நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன். திருப்பி இந்த 100 கோடி ரூபாவை நான் இந்தியாவிலே நான் வந்து இன்வெஸ்ட் பண்றேன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன அர்த்தம்னா, இங்க நீங்க உங்ககிட்ட பிளாக் மணியே இருக்குது. இந்த பிளாக் மணியை நீங்க வந்து என்ன பண்றீங்க, நீங்க வந்து கேபிட்டல்ல ஷெல் கம்பெனிஸ்ல நீங்க வந்து என்ன பண்றீங்க, நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த பிளாக் மணியை இப்போ அழகா நீங்க என்ன பண்றீங்க, திரும்பவும் வந்து அந்த பிளாக் மணியை நீங்க வந்து ஷெல் கம்பெனிஸ் மூலியமா திருப்பி வந்து இந்தியாவுக்கே வந்து என்ன பண்றீங்க, நீங்க வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரூட் மூலியமா, எஃப்டிஐ ரூட் மூலியமா, அந்நிய நாட்டு முதலீடு மூலியமா திருப்பி உங்களுடைய காசை நீங்க வந்து என்ன பண்ணிடுறீங்க, திருப்பி இந்தியாவிலே வந்து இன்வெஸ்ட் பண்ணி உங்க பிளாக் மணியை நீங்க ஒயிட் மணியா மாத்துறீங்க இல்லையா. இதுதான் ரவுண்ட் ட்ரிப்பிங். ஸோ ரவுண்ட் ட்ரிப்பிங் கான்செப்டே வந்து என்னது, என்னுடைய பிளாக் மணியை நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒயிட் மணியாக மாற்றுறேன். பட் ஆனால் அந்த பிளாக் மணியை ஒயிட் மணியாக மாற்றுறதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா என்னுடைய காசை வந்து டாக்ஸ் ஹெவன் கண்ட்ரீஸில் ஒரு ஷெல் கம்பெனி ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதுக்கடுத்து அந்த கம்பெனியிலேருந்து என் கண்ட்ரிக்கு வந்து திருப்பி வந்து என்னுடைய கம்பெனிக்கே இன்வெஸ்ட்மெண்ட் வர மாதிரி நான் வந்து பார்த்துப்பேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் ஜென்ரேட் பண்ண பிளாக் மணி எனக்கு வந்து இப்போ ஒயிட்டாக மாறிடுச்சு. இதுதான் ரவுண்ட் ட்ரிப்பிங். ஸோ ரவுண்ட் ட்ரிப்பிங் ரெஃபர்ஸ் டு மணி தட் லீவ்ஸ் த கண்ட்ரி த்ரூ வேரியஸ் சேனல், நிறைய சேனல்ஸ் வந்து அது வந்து மூவ் ஆகும் and makes its way back into the country often as நீங்க ஹவாலா டிரான்சாக்ஷன்ங்கிறது கேஷ் வந்து பிசிக்கலா ட்ரான்ஸ்ஃபரே ஆகல. பட் ஆனா ரவுண்ட் ட்ரிப்பிங்ல கேஷ் பிசிக்கலா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. கேஷ் வந்து என்ன பண்ணிருக்கேன், நான் வந்து பிளாக் மணி சம்பாதிச்ச காசை நான் வந்து என்ன பண்றேன், நான் வந்து மொரிஷியஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஷெல் கம்பெனியில் நான் வந்து என்ன பண்றேன், நான் வந்து டெபாசிட் பண்ணி வைக்கிறேன், நான் இன்வெஸ்ட் பண்றேன். அதுக்கு அடுத்து இன்வெஸ்ட் பண்ண அந்த, ஏன்னா இன்வெஸ்ட் பண்றதுனால எனக்கு என்ன லாபம்னா நான் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கணக்கு கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இந்த காசை நான் வந்து மொரிஷியஸ் கவர்மெண்ட்டுக்கு நான் வந்து கணக்கு கொடுக்குறேன்ப்பா. ஏன்னா மொரிஷியஸ் நான் இங்க 100 கோடி ரூபாய் நான் மொரிஷியஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த 100 கோடி ரூபாய்க்கு மொரிஷியஸ்ல தானே நான் வந்து டாக்ஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை தப்பிச்சிருவோம். ஆனா மொரிஷியஸ்ல நான் டாக்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா மொரிஷியஸ் கவர்மெண்ட் டாக்ஸே கலெக்ட் பண்ண மாட்டாங்க. அங்கே டாக்ஸ் ஹெவன் கண்ட்ரிஸ், அது எனக்கு வந்து லாபமா அமையுது. அப்போ அதுக்கடுத்து அந்த காசை வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன், மேக்ஸ் இட்ஸ் வே பேக் டு த கண்ட்ரி ஆஃபன் அஸ் ஃபாரின். திருப்பி அந்த காசு என்னுடைய காசே திருப்பி வந்து நான் என்ன பண்றேன், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி என் காசை திருப்பி என் கம்பெனிக்கே நான் வந்து என்ன பண்ணுவேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைப்பேன். இதுதான் ரவுண்ட் ட்ரிப்பிங்.
This mostly involves black money and is allegedly often used for stock price manipulation. Stock market price வந்து இது நல்லா manipulate பண்ணும். மேக்ஸிமம் இந்த ரூட்டை வந்து ஏன் வந்து ஒரு கம்பெனி சூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட black money அதிகமாக இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க, tax haven countries-ல ஒரு ஷெல் கம்பெனி ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து அந்த கம்பெனிஸ் வந்து டைரக்டா இவங்க கம்பெனிஸ்க்கு FDI வர மாதிரி கணக்கு காமிச்சுப்பாங்க. அப்போ ரவுண்ட் ட்ரிப்பிங். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய black money என்ன ஆகுது, லாண்டர் ஆகி திருப்பி வந்து ஒயிட் மணியா உங்க கைக்கே வருது இல்லையா, இதுதான் மணி லாண்டரிங். இதே தான் ஹவாலாலையும் அதை தான். ஹவாலால இப்போ வந்து உங்க அங்கிள் ஜான்கிட்ட வந்து என்ன ஆகுது, ஹவாலா ரூட் வந்து என்ன பிசிக்கலா காசு டிரான்ஸ்ஃபர் ஆகல, ரவுண்ட் ட்ரிப்பிங்ல அப்படி இல்ல, பிசிக்கலா காசே டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஆனா ரெண்டுமே பிளாக் மணியா ஒயிட் மணியா மாத்துறது தான். இப்போ என் காசு வந்து என்ன ஆயிருச்சு, யூஎஸ்ல அங்கிளுடைய அக்கௌண்ட்ல வந்து சேஃபா வந்து டெபாசிட் ஆயாச்சு. இப்போ இந்த அங்கிள் வந்து என்ன பண்ணுவாரு, எனக்கு வந்து வேற ரூட் மூலியமா இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்தியாவில் வந்து ஒரு கம்பெனி வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுவேன். ஓப்பன் பண்ணிட்டு இவர் வந்து எனக்கு FDI மாதிரி என்ன பண்ணுவாரு, எனக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாரு. ஆனால் உண்மையாவே யாருடைய காசு அது, என்னுடைய கருப்பு பணம் தான். ஆனால் வந்து அது என்ன ஆகுது, அந்நிய நாட்டு முதலீடா எனக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஹவாலா டிரான்சாக்ஷன் என்ன, மணி லாண்டரிங்னா என்ன, ரவுண்ட் ட்ரிப்பிங்னா என்ன அப்படிங்கிறது பார்த்து